Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல environment topics in news last week பார்க்கலாம். So list of topics பார்த்தீங்கன்னா Pobitora Wildlife Sanctuary, Phansad Wildlife Sanctuary, White Hydrogen, Sagareshwar Wildlife Sanctuary, Iguanas. ஓகேங்களா? So இந்த topics பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். First, Pobitora Wildlife Sanctuary. இது எதுக்கு நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் வெட்லேண்ட் வந்து அஸ்ஸாம் Pobitora Wildlife Sanctuaryல இருக்கு. இது வந்து ரொம்பவே ட்ரை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி இங்க வந்து நம்ம ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட் பண்றது இட் இஸ் a very urgent need ன்னு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல இருந்தது. So let us know about Pobitora Wildlife Sanctuary. So Pobitora Wildlife Sanctuary first நீங்க இந்த மாதிரி பார்க்கும்போது லொகேஷன் பார்க்கணும்னு சொல்லி பேசியிருப்போமா. ஸோ இது வந்து அஸ்ஸாம்ல இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொன்னா எது ஃபேமஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ் இன் த வேர்ல்ட் இட் செல்ஃப். ஸோ இதுதான் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ். எப்போ வந்து இது வைல்ட் லைஃப் சாங்சுரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1987ல. ஸோ அது எஸ்டாப்ளிஷ் ஆனதே வந்து with the objective to conserve that rhinos. ஓகேங்களா? So which is very famous there. அதுக்கப்புறம் ஏரியா கவரேஜ். ஸோ இது வந்து ராஜமயோங் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் Pobitora ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க சொல்லி ஆல்ரெடி யூ ஷுட் பி நோயிங் ரைட். Pobitora வைல்ட் லைஃப் சாங்சுரியில ரைனோஸ் தான் அங்கே ஃபேமஸ். அந்த ரைனோஸ் கன்சர்வேஷன் ஆப்ஜெக்டிவ்ல வச்சு தான் 1987ல வைல்ட் லைஃப் சாங்சுரி எஸ்டாப்ளிஷே பண்ணாங்கன்னு சொல்லி பேசியிருப்போமா. So rhino conservation பத்தி you should be knowing. So Indian Rhino Vision 2020 ன்னு சொல்லி நம்ம ஒன்று எடுத்தோம். ரைனோஸ்னு கன்சர்வ் பண்ணணும் அன்னு சொல்லி பாப்புலேஷன் அவங்களோட பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆப்வியஸ்லி இந்த சாங்சுரி தான் முன்னாடி இருந்துக்கும். இட் வில் பி த பார்ட் குரூஷியல் பார்ட். கரெக்டா? ஏன்னா அங்கே தான் நிறைய ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இருக்கு. கரெக்டா? அண்ட் வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம்ல கூட திஸ் இஸ் தமிழி டோபா பீல் வெட்லேண்ட் ன்னு சொல்றது வந்து ரொம்பவே க்ரூஷியல் வெட்லேண்ட், கீ வெட்லேண்ட். அது ட்ரை ஆகிட்டு இருக்கா இப்போ நியூஸே இருந்தது. ஓகே, இட் இஸ் வெரி கீ வெட்லேண்ட் அண்ட் திஸ் இஸ் வேர் இட் வில் பி ஹோஸ்டிங் மெனி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இது வந்து செகண்டரி ஹேபிடேட் ஃபார் ரைனோஸ் ஆஃப்டர் கஜிரங்கா நேஷ்னல் பார்க்கு தாண்டி ஆஃப்டர் சொல்றத விட அப்பார்ட் ஃப்ரம் சொல்றது வந்து திஸ் வில் பி ஏ கரெக்ட் திங். கஜிரங்கா நேஷனல் பார்க் மட்டுமே இல்லாம ஆர் இது மட்டுமே இல்லாம கஜிரங்கா நேஷனல் பார்க் and Pobitora Wildlife Sanctuary are the two things that are playing a habitat role in conserving one horned rhinoceros. ஓகேங்களா? அண்ட் இங்க என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா flooding from the Brahmaputra, poaching and habitat shrinkage due to encroachments. So obviously இப்போ என்ன poaching is the one of the thing and அந்த ஹேபிடேட்டோட ஏரியா வந்து குறைச்சிட்டே இருக்கும். ஏன்னா என்க்ரோச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. தட் இஸ் ஒன் திங். அண்ட் இந்த பிரம்மபுத்திரா ஃப்ளட் ஆகும்போது இவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். அண்ட் 2000 மைக்ரேட்டரி போர்ட்ஸ் கிட்ட இங்க இருக்குமா. அண்ட் here also water hyacinth is the invasive species and this is acting as the major threat. ஓகேங்களா? ஸோ நீங்க Pobitora Wildlife Sanctuary பார்க்கும்போது அஸ்ஸாம்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அங்க ஃபேமஸ் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் சொல்லி பார்க்கணும். அண்ட் கஜிரங்கா நேஷனல் பார்க் அப்பார்ட்டா செகண்டரி ஹேபிடேட்டா யார் இருக்காங்க இந்த ரைனோஸ்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி நோயிங் தட் இட் இஸ் Pobitora Wildlife Sanctuary. அண்ட் த்ரெட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது போச்சிங், ஃப்ளட்டிங் எக்ஸெட்ரா அண்ட் ஆல்சோ வாட்டர் ஹியாசின்த் which is a invasive species is also a major threat. So இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் you should be knowing when you see Pobitora Wildlife Sanctuary. நெக்ஸ்ட் Phansad Wildlife Sanctuary. ஸோ இந்த சாங்சுரி ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹனி ஹார்வெஸ்ட் வந்து இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி கிட்ட தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் Phansad Wildlife Sanctuary. இதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால ராய்கட் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த Phansad Wildlife Sanctuary இருக்கு. ஓகே, மகாராஷ்டிரால ராய்கட் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ வந்து இது சாங்சுரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1986. எதுக்கு? கோஸ்டல் வுட்லேண்ட் பயோடைவர்சிட்டி அங்கே
நிறைய ஃபேமஸ். ஸோ அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து ஃபன்சத் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக டிக்ளேர் பண்ணி 1986 அந்த கோஸ்டல் உட்லேண்ட் பயோடைவர்சிட்டின்னு கன்சர்வ் பண்ணுறதுக்காக தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் செமி எவர் கிரீன் அண்ட் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இங்கே நம்ம பார்க்க முடியும். அண்ட் கிராஸ் லேண்ட்ஸ் வந்து ஓப்பன் கிராஸ் லேண்ட்ஸ், அதோட பேர் வந்து மால்ஸ். இது வந்து த்ரூ அவுட் தி சாங்சுரி அப்படியே ஸ்கேட்டராக இருக்கும் ஓப்பன் கிராஸ் லேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. அண்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் லைக் ஒயிட் ரம்ப்ட் வல்ச்சர் இஸ் present here. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபன்சத் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாரஸ்ட் இருக்குது, கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கா, இங்கே இருக்கிற இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க, த்ரூ அவுட் த சாங்சுரி இது வந்து ஸ்கேட்டராக இருக்குமா இந்த கிராஸ்லேண்ட்ஸ். ஓகேங்களா. ஏதாவது கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸோட ப்ரெசன்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியுமா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ flora and fauna obviously. ஓகேங்களா. ஸோ மெடிசினல் அண்ட் எண்டமிக் வெரைட்டிஸ் நிறையா ஃப்ளோரா டைப்ஸ் அங்கே இருக்கும். அண்ட் ஆல்சோ types of flora இருக்கும். அண்ட் ஆல்சோ fauna. What are the major species? Leopards, Indian giant squirrels, barking deer and hyenas. So all this will be there. And then avian diversity கூட அங்கே நிறையாவே நம்ம பார்க்க முடியும். லைக் மலபார் பைட், ஹார்ன்பில், பிளாக் ஈகிள், ஃபாரஸ்ட் வேக்டெயில். ஓகேங்களா. ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் வாட்டர் பாடிஸ் வந்து ஃபன்சத் டேம் வந்து இங்கே எக்கோசிஸ்டம்னு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. அண்ட் தெர் ஆர் செவரல் பெரீனியல் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் ஃபன்சத் வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்க்கும்போது அந்த ஸ்டேட் மகாராஷ்டிரா பற்றி பார்க்கணும். அண்ட் அங்கே எங்கேயாவது ஏவியன் டைவர்சிட்டி இருக்கா, மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கா, அண்ட் தென் ஃபானா எப்படி இருக்குது, ஃப்ளோரா எப்படி இருக்குது, ஃபாரஸ்ட் எந்த மாதிரியான டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது, கிராஸ்லேண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் யூ ஷுட் பி நோயிங். அண்ட் தென் ஒயிட் ஹைட்ரோஜன் இது எதுக்கு நியூஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் வந்து 46 மில்லியன் டன் ஒயிட் ஹைட்ரோஜன் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ வி ஷுட் பி நோயிங் அபவுட் ஒயிட் ஹைட்ரோஜன். ஸோ ஒயிட் ஹைட்ரோஜன் வந்து கம்பேர்ட் டு அதர் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் வந்து இங்கே இருக்காது. ஓகே. ஸோ தட் இஸ் த மெயின் திங். இது வந்து நேச்சுரலி அக்கரிங் கேஸ், எர்த் கிரஸ்டில் நேச்சுரலாக அக்கர் ஆகிற ஒரு கேஸ் தான் நம்மளுக்கு ஒயிட் ஹைட்ரோஜன். ஓகேங்களா. அண்ட் எப்படி இது ஜென்ரேட் பண்ணலாம், ஸோ எர்த் கிரஸ்டில் நேச்சுரலாக அக்கர் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னோமே, இது ஜெனரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஜியோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹார்ட் ராக்ல நடந்துட்டுருக்கும். ஸோ அது மூலியமாக இங்கே ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸோட இங்கே ஹைட்ரோஜன்ஸ் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஒயிட் ஹைட்ரோஜன். அண்ட் ஆல்சோ என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. நான் சொன்னேன்னா கம்பேர் டு ப்ளூ ஹைட்ரோஜன், ப்ரௌன் ஹைட்ரோஜன் அண்ட் க்ரீன் ஹைட்ரோஜன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு தேவை கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் நேச்சுரலி அக்கரிங். அண்ட் ஆல்சோ இங்கே கார்பன் எமிஷன்ஸ் இல்லை. ஸோ யூ ஷுட் பி நோயிங் தட் white hydrogen is naturally occurring in earth's crust and there is no carbon emission. அதனால environmentally superior. Okay. And white hydrogen deposits எங்கெங்க இருக்கு, ஓல்டு வைட் இருக்கு, அண்ட் யூஎஸ், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, யூரோப் இங்கே எல்லாமே கூட இருக்கு. ஆனால் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஒயிட் ஹைட்ரோஜன் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் ஒரே ஒரு ஒயிட் ஹைட்ரோஜன் ப்ராஜெக்ட் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஆல்சோ என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பிகாஸ் இட் டோன்ட் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. இங்கே வர ஒன்லி பை ப்ராடக்ட் வந்து வாட்டர் தான். ஓகேங்களா. ஸோ என்வாயர்மெண்டலி சுப்பீரியர். ஸோ ஒயிட் ஹைட்ரோஜன் எங்கே இருக்கும், நேச்சுரலி அக்கரிங்கா இல்லையா, எர்த் கிரஸ்டில் இருக்குமா இல்லையா, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது தேவையா, கார்பன் எமிஷன்ஸ் இல்லை, வாட்டர் தான் பை ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் when you see about white hydrogen. நெக்ஸ்ட் இஸ் சாகரேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது எதுக்கு நியூஸில் இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 536 ஹாம்பர்ஸ், 295 சீத்தல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டீர் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியாக இது இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட் us know about this சாகரேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. எங்கே இருக்குது, மகாராஷ்டிரா. அண்ட் இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும், நம்ம ஜியோகிராஃபி வீடியோவில் அனாசாகர் லேக்கில் ஆர்டிஃபிஷியல் லேக்குன்னு பார்த்தோமா, அந்த மாதிரி இன்னைக்கு என்வாயர்மெண்ட்டில் சாகரேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து it is first man-made sanctuary. ஸோ அங்கே இருக்கிற இதெல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ண artificially created wildlife sanctuary and we introduce the wildlife there. Okay.
ஸோ நம்ம தான் ஃபாரஸ்ட் கல்டிவேட் பண்ணி வைல்ட் லைஃப் ஸ்பீசஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண மேன் மேட் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் இந்த சாகரேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இங்கே வந்து தெர் இஸ் சம் டெம்பிள் கால்ட் சாகரேஸ்வர் டெம்பிள். அங்கே வந்து லார்ட் சிவாவோட ஷ்ரைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெம்பிள் நேம் வர மாதிரி தான் இங்கே மேன் மேட் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு அங்கே அந்த பேர் கொடுத்துருக்கோம். மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகே, அண்ட் வென் யூ சி வெஜிடேஷன் சதர்ன் ட்ரை மிக்ஸ்டு ரெசிஜஸ் அண்ட் சதர்ன் தான் ஃபாரஸ்ட் இங்கே இருக்குது. அண்ட் ஃப்ளோரா பார்த்தீங்கன்னா டாமரிண்ட், நீம், யூக்கலிப்டஸ், அகேஷியா, அகேவ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஃபானா வந்து சாம்பார் டீர், பிளாக் பக்ஸ், முன்ஜாக், சீத்தல், வைல்ட் போஸ், பீகாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஸ்மால் ஃபானா லைக் ஃபாக்ஸஸ், பார்க்யூபன்ஸ் இதெல்லாம் கூட நம்ம அங்கே பார்க்க முடியுது. ஸோ சாகரேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லும்போது இது மேன் மேட் ஆர்டிஃபிஷியலி நம்ம தான் ஃபாரஸ்ட் எல்லாம் கல்டிவேட் பண்ணி வைல்ட் லைஃப் ஸ்பீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு சாகரேஸ்வர் டெம்பிள்னு இருக்குது மகாராஷ்டிராவில். அந்த டெம்பிளுக்கு அந்த பேர் வர மாதிரி தான் இங்கே வைல்ட் லைஃப் சாங்சுரி வச்சிருக்கோம். இந்த ஃப்ளோரா இருக்குது, இந்த ஃபானா இருக்குது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் இக்வானாஸ். ஸோ இக்வானாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஏன் நியூஸில் இருந்ததுன்னா இவங்க எப்படி அமெரிக்கா வந்து ஃபிசிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஓஏஜ் ஆஃப் இக்வனாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் இக்வனாஸ். ஸோ இது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லார்ஜாக இருக்கும், ஸ்டவுட்டாக இருக்கும், லிசார்ட்ஸ் மாதிரி. ஓகேங்களா, லார்ஜ் ஸ்டவுட் லிசார்ட்ஸ். அண்ட் தே எக்ஸிபிட் கலர் வேரியேஷன்ஸ் க்ரீன், ப்ளூ, கிரே அண்ட் சொல்லி கலர் வேரியேஷன்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். அண்ட் எந்த மாதிரி டயட் ஆர் தே ஹெர்பிவோர்ஸ்? எஸ், அவங்க ஹெர்பிவோரஸ். ஓகேங்களா, அண்ட் டெசர்ட்லேயும் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்லேயும், ரெயின் ஃபாரஸ்ட்லேயும் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வைட் அடாப்டேஷன் இருக்கிற ஒரு இதுதான் இது. அண்ட் நேட்டிவ் ஹேபிடேட் என்னன்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா, ஃப்ரம் மெக்சிகோ டு பிரேசில் ரீஜன். இங்கே தான் அது ஒரு நேட்டிவ் திங். ஓகேங்களா, அண்ட் தென் இவங்க ஃப்ளோரிடா, ஹவாய் அண்ட் கரேபியன் ஐலாண்ட்ஸ்ல எல்லாம் போய் எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அண்ட் திஸ் இஸ் தட் லார்ஜஸ்ட் லிசார்ட் ஆன் US in US. So arboreal lifestyle அப்படின்னா they live in trees, கரெக்டா? ஸோ ட்ரீ dwelling. அண்ட் எப்போ வந்து உங்களுக்கு நெஸ்டிங்காக மட்டும்தான் கீழே இறங்கி வருவாங்க, இல்லைனா அந்த ட்ரீஸ்லேயே they'll be dwelling. So when they live in trees we call that as arboreal lifestyle, கரெக்டா? ஸோ எந்த மாதிரியான என்வாயர்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட், ரிவர், லேக், வெட்லேண்ட்ஸ், கோஸ்டல் வாட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான என்வாயர்மெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நாட் threatened. ஓகேங்களா, ஸோ திஸ் யூ ஷுட் பி நோயிங் அபவுட் இக்வானாஸ். ஸோ இக்வானாஸ் வந்து எப்படி ஃபிசிக்கல் ஃபீச்சர் லார்ஜா, ஸ்டவுட்டா, கலர் வேரியேஷன் எக்ஸிபிட் பண்ணுவாங்களே இல்லையா? அண்ட் வாட் இஸ் தட் நேட்டிவ் திங் அங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில் எப்படி அவங்களோடது இருக்குது, ட்ரீஸ் மேல் இருக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலாக எப்படி, எந்த என்வாயர்மெண்ட்ஸில் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நவ் லெட்ஸ் கோ ஃபார் எ குவிக் ரிவிஷன். Pobitora Wildlife Sanctuary ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? அஸ்ஸாம்ல இருக்கு. எதுக்கு ஃபேமஸ்? ஒன் ஹார்ன் ரைனோசரஸ்க்கு ஃபேமஸ். எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு? 1987. எதுக்கு? இந்த ரைனோஸ்க்காக தான். அதுக்கப்புறம் இங்க வந்து இட் இஸ் லைக் ஏரியா ஆஃப் திஸ் 48.81 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அங்கேயே நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இன்க்ளூட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இங்க ரைனோ விஷன்ல தே பிளேட் அ வெரி கீ ரோல். அண்ட் வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம்ல கூட இப்போ அந்த வெட்லேண்ட் தானே தாமிலிடோபா பீல், அந்த வெட்லேண்ட் ட்ரை ஆகுதுன்னு தானே நியூஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் கசிரங்கா நேஷனல் பார்க் அப்பார்ட்டா இந்த ரைனோஸ்க்கு செகண்டரி ஹேபிடேட்டா இருக்கிறதுல திஸ் Pobitora Wildlife Sanctuary is playing a key role. Threats பார்த்தீங்கன்னா Brahmaputra flooding, all those things, poaching and also water hyacinth is invasive there. So இதெல்லாமே threats அங்க இருக்கு. ஓகேங்களா, and then Phansad Wildlife Sanctuary இது எங்க இருக்கு? மகாராஷ்டிரால. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? 1986. எதுக்கு? கோஸ்டல் உட்லேண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்றதுக்காக. அண்ட் எந்த மாதிரியான ஃபாரஸ்ட் இருக்கு? செமி எவர் கிரீன் அண்ட் மாய்ஸ்ட் deciduous. கிராஸ்லேண்ட்ஸ் வந்து ஓப்பன் கிராஸ்லேண்ட்ஸ் மல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக சாங்சுரி ஃபுல்லாகவே அது ஸ்கேட்டராக இருக்கு. ஒன் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் நேம்ட் ஒயிட் ரம்ப்ட் வல்ச்சர். ஸோ இதுவும் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளோரா ஃபோனா, இங்கே ஏவியன் டைவர்சிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ செவரல் பெரீனியல் ஸ்ட்ரீம்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். அண்ட் தென் ஒயிட் ஹைட்ரோஜன். ஒயிட் ஹைட்ரோஜன் வந்து நேச்சுரலி அக்கரிங் கேஸ் இன் எர்த் கிரஸ்ட். கார்பன் எமிஷன் இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு வராது. அண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எல்லாம் தேவையில்லை. ஸோ ப்ளூ, ப்ரௌன், க்ரீன் ஹைட்ரோஜனோட திஸ் இஸ் என்வாயர்மெண்டலி சுப்பீரியர். ஓகேங்களா,
அண்ட் இது வந்து இங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் மட்டும் தான், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் ஆப்ரேட்டிங் ப்ராஜெக்ட். ஸோ திஸ் இஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ், என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாகரேஸ்வர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. மேன்மேட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஃபர்ஸ்ட் மேன்மேட். அண்ட் இது ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம், நம்ம தான் ஃபாரஸ்ட் கல்டிவேட் பண்ணி வைல்ட் லைஃப் ஸ்பீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒரு சாங்சுரியாக இது பண்ணிட்டு இருக்கோம். சாகரேஸ்வரர் டெம்பிள்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து சிவாவோட மல்டிபிள் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அந்த டெம்பிளுக்கு அப்புறம் தான் இந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரா ஃபோனா இஸ் தேர் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் தேர் யூ ஷுட் பி நோயிங். அதுக்கப்புறம் இக்வனாஸ்னா அவங்க எப்படி இருப்பாங்க, லார்ஜ் ஸ்டவுட் லிசர்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. கலர் வேரியேஷன்ஸ் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாரஸ்ட்லேயும் இருப்பாங்க, டெசர்ட்லேயும் இருப்பாங்க. அண்ட் தேர் ஹெர்பிவோரஸ். அண்ட் நேட்டிவ் ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா, அந்த மெக்சிகோ டு பிரேசில் ரீஜியனில் இருப்பாங்க. அண்ட் இவங்க இப்போ எங்கே இந்த ரீஜியன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க, தே டுவெல் ஆன் ட்ரீஸ், நெஸ்டிங்க்கு மட்டும் தான் டிசைன் பண்ணுவாங்க, கீழே வருவாங்க, இல்லைனா அப்படியே இருப்பாங்க. அண்ட் தே ஆர் நாட் த்ரெட்டன்ட். ஓகே, ஸோ aspirants ப்ளீஸ் கீப் ரிவைசிங் திஸ் டாபிக்ஸ், மேக் குட் நோட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பைலேஷன்ஸ், அரம்லேருந்து வர கம்பைலேஷன்ஸில் இதே கண்டென்ட் தான் இருக்கும். நீங்கள் டெய்லி இப்போவே பார்த்து முடிச்சிங்கன்னா நாளைக்கு ப்ரிடிக்ஷனில் இந்த கண்டென்ட் வரும்போது, ஏன்னா நியூஸ்ன்னு சொல்லும்போது த கண்டென்ட் வில் பி த சேம் wherever you go. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி இங்கே கேட்டுட்டு ஆடியோ விஷுவல் வரும்போது நாளைக்கு நீங்கள் ப்ரிடிக்ஷன் ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட், ஹாவ் எ நைஸ் டே, ஆல் த வெரி பெஸ்ட்.